நெக்ஸ்ட் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மெமரி, ஒரு ஞாபகம். எனக்கு எப்போவுமே இதை பார்த்தாலோ இல்லை இந்த விஷயம் பண்ணாலோ எனக்கு அந்த மிடில் கிளாஸ் லைஃபுடைய அந்த ஞாபகம் வந்துடும், அந்த நினைவுகள் வரும் அப்படின்னா அது எனக்கு சாப்பாடு பார்த்தா வரும். ஏன்னா நான் மிடில் கிளாஸ்ன்னு வந்தவன் தான். ஆனால் இங்கே வந்த பிறகு அந்த சாப்பாடுக்கு பட்ட கஷ்டம் இருக்கே, ரொம்ப கஷ்டப்பட்டது. இப்போ அதான் பிரியாணியோ ஏதோ பார்த்தா எனக்கு வந்து அந்த பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம நம்ம எவ்வளோ நாள் இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு எனக்கு வந்து அதிரசம் பார்த்தா வரும். தீபாவளி நினைவுகள் அப்படி கிடையாது, ஃபன்னாக இல்லை. அது என்ன, எங்கள் அம்மா வந்து அதிரசம் வந்து சுட்டு தான் எங்களை வந்து அந்த இன்ஜினியரிங்லாம் ஃபீஸ்லாம் கட்டுவாங்க. கட்டி அது வந்து ஒரு நாளைக்கே அந்த 6 மணி நேரத்துக்கிட்ட சுடணும். ஒரு 400-500 சுடுவாங்க. எங்கள் அம்மா என்னை விட நல்லா கலராக ஒரு மாதிரி செம்மையாக இருப்பாங்க. பட் அந்த ஒரு 10 மணி காலையில் போயிட்டு அவங்க 6 மணிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படியே கறி பிடிச்சி, ஏன்னா அந்த புகையிலே உட்காந்துருக்கோம்ல, உங்களுக்கு வந்து அது அடி இப்போ தான் நிறைய மாடர்ன் ஸ்டவ் கேஸ்லாம் இருக்குது. அப்போல்லாம் கிடையாது. நான் சொல்கிறதுலாம் வந்து 15 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் வந்து அவங்க சுடும்போது அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் என்ன, எப்போ அதை பார்த்தாலுமே அது ஒரு நல்ல ஸ்வீட்டாக இருந்தாலுமே இதெல்லாம் சுட்டு தானே நம்ம அம்மா நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்தாங்கிற ஒரு நல்ல ஒரு எமோஷனான ஒரு இது வரும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். எப்போ வந்தாலும் நம்ம நினச்சி பார்க்கணும். இப்போ அண்ணா சொன்ன மாதிரி இங்கே போனாலே பிரசாத் ஸ்டுடியோ பார்த்தாலே தோணுதில்ல உனக்கு வந்து இப்படி இருந்தால் இப்படி இருந்தாரு. ஸோ அதையெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், ஒரு நாளைக்கு 50 ரூபா 60 ரூபாயே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு அம்மா கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு மெமரிஸ்.